விடிய அரசை கண்டித்து தேனி மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தப்பட்டது. தேனி மாவட்டத்தில் முறைகேடாக செய்த பதவி உயர்வுகளை ரத்து செய்து பதவி உயர்வுக்கு தகுதியானவர்களுக்கு உத்தரவு வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதன் மூலம் அரசு பணியில் தகுதியற்ற நபர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது அம்பலமான நிலையில் விடிய அரசின் பணி நியமனங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் இளைஞர் ஒருவரின் உயிர் பறிபோனதால் பொதுமக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். காவிரி கிராமத்தை சேர்ந்த அரவிந்த் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்த பொழுது மற்றொரு இருசக்கர வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலில் காயம் ஏற்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அரவிந்த் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி அளவில் அரவிந்த் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு அரசு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும், செவிலியர்கள் மட்டுமே சிகிச்சை பார்த்ததால் அரவிந்த் உயிரிழந்ததாகவும், அரவிந்த் இறப்பிற்கு அரசு மருத்துவர்களே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லாமல் தொடர்ந்து நோயாளிகள் இறந்து வருவதாக நோயாளிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல் 4:30 அவனுக்கு உயிர் போயிருக்கு. உயிர் போயில ஒரு டாக்டர் கூட இல்லை, ஒரு ட்ரைனிங் நர்ஸு மட்டும்தான் இருந்திருக்கு, வேற யாருமே இல்லை. டாக்டரே இல்லாமல் ஒரு உயிர் 30 வயசு, அவன் 30 வயசு வாழ வேண்டிய வயசில், சம்பாதிக்க வேண்டிய வயசில் தூக்கி கொடுத்துட்ருக்கோம். 30 வயசு பையன் டாக்டரே இல்லாமல் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இறந்துட்டான்னு சொல்கிறது ஒரு நர்ஸு புள்ள சொல்லுது. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி தருவது மிகப்பெரிய சிரமமாக உள்ளதாக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவான ஊர்வசி செல்வராஜ் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் பேருந்து வசதிகள் இல்லாத 10 கிராமங்களை இணைத்து புதிய பேருந்து வசதி செய்து தரப்பட்டது. அப்போது சாத்தான்குளத்திலிருந்து பேருந்து வசதி இல்லாத 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக முனைஞ்சிப்பட்டி செல்லும் புதிய பேருந்தை பல சோதனைகளுக்கு பிறகே வாங்க முடிந்ததாக விடியா திமுகவின் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அங்கலாய்த்தார். விடியா திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சி எம்எல்ஏவே போராடித்தான் பேருந்து சேவையை பெற்றுத்தந்ததாக கூறிய நிலையில் இந்த அரசு எப்போது வீட்டிற்கு செல்லும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் மக்கள் தலைமுறையாக பயன்படுத்தி வந்த விவசாய நிலங்களுக்கு ரயத்வாரி பட்டா வழங்க வேண்டும் என்று கோரி குடும்பத்தினருடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய நிலங்களுக்கு ரயத்வாரி பட்டா வழங்கவும் அடங்கல் சான்று, உண்மை நகல்களை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்றும் கீழ்கதிர்பூர் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்தியும் விடிய அரசு செவி சாய்க்காததால் உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர்.